நிறுவனமான தங்கமயில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகிறது நன்றி விழா சிறப்பு சலுகை. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இந்த அரங்கிற்கு காலம்புரிலேருந்து அண்ணா உட்காந்துட்டு இருக்கா. நமது அரிகேசநல்லூர் வெங்கட்ராம் அண்ணா. அண்ணாவோட உரையை கேட்க உங்களோடு நானும் ஆர்வமாக இருக்கு. ஹரஹர நம பார்வதி பதையே. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. இந்த திருநள்ளாறு திருத்தலத்தில் சனிப்பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு நமது பெருமதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய திருமயாதீன 27வது குருமகா சன்னிதானம் அவர்களுடைய ஏற்பாட்டிலே இந்த ஜோதிடர்கள் மாநாடு அப்படிங்கிறது ஒன்று நடத்துறது, இதுவே ரொம்ப சந்தோஷமான ஒரு நல்ல செய்தி. தமிழ்நாட்டில் என்னெல்லாமோ மாநாடெல்லாம் நடக்குது. அரசியல் மாநாடு நிறைய நடந்துட்டு இருக்கு. இப்போ சினிமா மாநாடெல்லாம் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஜோதிடத்துக்காக ஒரு மாநாடு நடத்துறது அப்படிங்கிறது குருமகா சன்னிதானம் அவர்களுடைய ஏற்பாட்டில் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதுக்காக நம்ம முதல்ல அவருக்கு தான் நன்றி சொல்லணும். இவ்வளவு ஜோதிடர்களை, எல்லா ஜோதிடர்களையும் இங்கே வரவழைச்சு ஒரு மாநாடு நடத்துறாருங்கிறதே ஒரு பெரிய ஆன்மீகம் எப்படி வளர்ந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆனால் நம்ம தமிழ்நாடுங்கிறது ஆன்மீக பூமி. 276 திருமுறை தலங்களை பற்றி ஒரு நிகழ்ச்சி நான் பண்ண போகிறேன், யூடியூப்பில் போட போகிறேன். இது ஒரு மகிழ்ச்சியான நல்ல செய்தியை நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். விரைவிலே அது துவங்கும். தேவார பதிகம் பாடப்பட்ட 276 திருமுறை தலங்களையும் நான் நேரில் சென்று அங்கேயே போய் அந்த கோவில் வாசல்ல நின்றுட்டு, இது இந்த தலம், இங்கே இறைவன் திருநாமம் இது, இறைவி திருநாமம் இது, இதுதான் தீர்த்தம், இதுதான் தலமரம், இங்கு பாடியவர்கள் யார் யார் என்னென்ன பதிகங்கள் பாடியிருக்கிறார்கள், தேவாரத்தை தவிர இங்கு வேறு என்னெல்லாம் பாடப்பட்டிருக்கிறது, அருணகிரிநாதர் வந்திருக்கிறாரா, முத்துசாமி தீட்சிதர் கீர்த்தனை பாடியிருக்கிறாரா, பாம்பன் சுவாமிகள் விஜயம் செய்திருக்கிறாரா என்பது போல எந்தெந்த மகான்கள் 7ஆம் நூற்றாண்டிலிருந்து ஆரம்பித்து 20ஆம் நூற்றாண்டு வரையிலே எத்தனை மகான்கள் இங்கு வந்திருக்கிறார்கள், என்னென்ன பாடல்களை இந்த இறைவன் இறைவி மீது பாடியிருக்கிறார்கள், இந்த தலம் எதற்கெல்லாம் சிறப்பு வாய்ந்தது, எதனால் இது புகழ் பெற்றது, இங்கு என்னென்ன பரிகாரங்கள் செய்ய மக்கள் வருகிறார்கள், தலத்தின் சிறப்பு என்ன, விசேஷங்கள் என்ன, வருடாந்திர உற்சவங்கள் என்ன என்று எல்லாவற்றையும் பட்டியலிட்டு அதை அந்த ஆலயத்திலேயே நின்று நானே பேசுவது போன்ற ஒரு நிகழ்ச்சியை தயாரித்து அதை என்னுடைய யூடியூபிலே ஒளிபரப்புறதுக்கான ஏற்பாடுகளை நான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறேன். அதற்கு குருமகா சன்னிதானம் அவர்கள் ஆசி புரிந்து அவர் உறுதுணை புரிய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். அது வந்ததுன்னா, ஏன்னா யூடியூப்ல இன்னைக்கு என்னெல்லாமோ வருது, யூடியூப்ல வராத விஷயமே இல்லை, எல்லாத்தையும் யூடியூப்ல போடுறாங்க. யாரோ ஒரு பையன் யூடியூப்ல போட்டிருக்கான், நானும் எங்க ஃபேமிலியும் போய் மசால் தோசை சாப்பிட்டோம் அப்படின்னு. இது என்ன ஒரு செய்தியா? இவ்வளோ பெரிய தோசையை வச்சுட்டு டேபிளில் உட்காந்து அது ஃபோட்டோ எடுத்து பற்றியா நாங்கள்லாம் ஃபேமிலியோட போய் மசால் தோசை சாப்பிட்டோன்றான். இதெல்லாம் யூடியூப்பில் போடுற அளவுக்கு இன்னைக்கு இளைஞர்களுக்கு அவ்வளவு நேரம் இருக்கு. அவங்களுக்கு அனாவசியமான விஷயங்களுக்காகலாம் அந்த இதை யூடியூப்லாம் இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டெக்னாலஜியை நம்ம ஆன்மீகத்திற்காக பயன்படுத்த வேண்டும். அந்த டெக்னாலஜியின் மூலம் நாம் சைவத்தை வளர்க்க வேண்டும். சைவ சிறப்புகளை அந்த டெக்னாலஜி மூலியமாக எடுத்து செல்ல வேண்டும்.
ஒவ்வொரு சிவன் கோயிலையும் எவ்வளவு அருமை பெருமைகள் எல்லாம் இருக்கின்றன. அந்த சிறப்புகளை எல்லாம், சைவத்தின் பெருமைகளை எல்லாம் நாம் யூடியூபின் மூலமாக எடுத்து செல்ல வேண்டும் என்று நான் தீர்மானம் பண்ணி இப்பதான் ஒரு வாரமாக தான் அதை பற்றி நான் பேசிட்டு இருக்கேன். இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த மாநாட்டில் என்ன முதல்ல சிறப்புரை ஆற்றுங்கள் அப்படின்னாரு. அப்புறம் மதிய நேர 2வது அமர்வில் நீங்கள் துவக்க உரை ஆற்றுங்கள்னு சொன்னால் நான் அதுக்கும் சரின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா இப்போ வெறும் உரை நிகழ்த்துவதற்காக நான் வந்திருக்கிறேன். அது என்ன உரை அப்படிங்கறத நீங்க நான் பேசி முடிச்ச பிறகு நீங்களே அதுக்கு பேர் வச்சுங்க. தர்பாரண்யேஸ்வரர் கோவிலுக்கு இன்னைக்கு தரிசனம் பண்ற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. இவங்க என்ன இந்த விழாவுக்கு கூப்பிட்டுருக்கலன்னா நான் இன்னைக்கு தர்பாரண்யேஸ்வரர் தரிசனம் பண்ணிருக்க முடியாது. தர்பாரண்யேஸ்வரர் தரிசனம் இன்னைக்கு கிடைக்கணும்னு எனக்கு இருக்கு. அதனால இன்னைக்கு இங்க வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு. இந்த சனிப்பெயர்ச்சியை பத்தி பேசணும் அப்படின்னு வரும்பொழுது, சனிப்பெயர்ச்சிங்கிறது ஒவ்வொரு 2.5 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை நிகழ்கின்ற ஒன்றுதான். இதற்கு முன்பு 2000 மேஷத்திற்கு சனி வந்தது. அப்ப சனி வரும்பொழுது பலன் வேறு. ஏன்னா சனி குரு அங்க ஒன்னா சேர்ந்தது மேஷத்துல. இப்ப குரு மிதுனத்துல இருக்கு, கடகத்துக்கு போறது. கடகத்துல 5 மாசம் இருந்துட்டு அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு போகுது. கடகத்துல இந்த தடவை 5 மாசம் தான் இருக்கு. 26/5 குரு பெயர்ச்சி. கடகத்துக்குள் குரு வருகிறார். வியாழ பகவான் மறுபடியும் 20/10/2026 அன்று கடகத்தை விட்டு நகர்ந்து சிம்மத்திற்கு செல்கிறார். ஸோ அந்த 26/5 20/10 5 மாத காலம் மட்டுமே குரு உச்சமாக இருக்க போகிறது. இது சற்று வினோதமான ஒரு நகர்வு. அந்த குரு பெயர்ச்சி ஏற்படும் பொழுது அப்பொழுது 9ஆம் பார்வையாக மீனத்தில் இருக்கும் சனியையும் அது பார்க்கும். அது மிக அரிதான ஒன்று. ஏன்னா இதற்கு முந்தைய முறை சனி வந்தபோது அப்பொழுது குரு பார்க்கவில்லை. ஏன்னா குருவும் கூடவே சேர்ந்துதான் வந்தது. அதற்கு முந்தைய முறை சனி பெயர்ச்சியான போது அங்கே வந்தபோது குரு அப்பொழுது இதே போல கடகத்திலும் சிம்மத்திலும் சஞ்சரித்துக் கொண்டிருந்தது. 60களில் 62 அஷ்டகிரக சேர்க்கை என்று ஏற்பட்டது. அதை பத்தி தான் என்னுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கூட சொன்னேன். அஷ்டகிரக சேர்க்கை வந்தப்போ எல்லா ஜோதிடர்களும் பயமுறுத்தி விட்டாங்க. உலகமே அழிஞ்சிரும், நம்மெல்லாம் சீக்கிரம் போயிடுவோம் அப்படின்னு எல்லாம் போட்டாங்க. அதை வச்சு நிறைய அப்போ இந்த பிரபலமான வார இதழ்கள்லாம் நிறைய கடன் வாங்கிட்டே இருந்தாராம் ஒருத்தர். என்னங்க இவ்வளோ கடன் வாங்குறீங்கன்னா, ஆமாம் சீக்கிரம் உலகம் அழிஞ்சிட போகுது, அதனால தைரியமாக வாங்குறேன் அப்படின்னு இந்த மாதிரி ஜோக்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. 62. ஆனால் அஷ்டகரக சேர்க்கை ஒன்றும் பண்ணலை. அப்போ இருந்த தர்மபுர ஆதீனகர்த்தருடைய உத்தரவின்படி எல்லாருக்கும் கோளறுபதிகம் சொல்லிக் கொடுங்கள், குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை அனைவரும் கோளறுபதிகம் படித்தால் அஷ்டகிரக சேர்க்கை ஒன்றுமே செய்யாது என்று அவர் தெரிவித்திருந்தார். அப்பொழுது 1962 அந்த டைம்ல நான் சென்னை தியாகராய நகர்ல இருந்தேன். 3ஆம் வகுப்போ 4ஆம் வகுப்போ என்னமோ படிச்சுட்டு இருந்தேன், ஞாபகம் இல்லை, ஸ்கூல்ல. அப்போ எங்க அப்பா என்னை கொண்டு போய் தர்மபுர ஆதீன மடம், அங்கே பிரச்சார சபை அங்கே இருக்கிறது, வடக்கு உஸ்மான் சாலையிலே தியாகராய நகரிலே இப்பொழுதும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது தர்மபுர ஆதீனம். அங்கே சுவாமிநாத ஓதுவார், தர்மபுரம் சுவாமிநாத ஓதுவார் என்பவர் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கோளறுபதிகம் பாடலை சொல்லி கொடுத்தார். அப்பொழுது அந்த வகுப்பில் ரொம்ப சின்ன பையனா நல்லா ஞாபகம் இருக்கு. எங்க அப்பா என்னை கொண்டே அந்த வகுப்புல சேர்த்து விட்டு நீயும் கத்துக்கடா அப்படின்னு சொல்லி என்ன கத்துக்க வச்சார்.
அப்போலேருந்து எனக்கு தேவாரத்து மேலே ஒரு பெரிய ஈடுபாடு ஏற்பட்டு அப்புறம் நிறைய தேவார பதிகங்கள்லாம் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு பூணல் போட்டாங்க, ருத்ரம் செம்மகம்லாம் சொல்லி கொடுத்தது. என்னுடைய குல வழக்கப்படி எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியெல்லாம் சொல்லி கொடுத்தாலும் அதுக்கு பின்னால தான் முதல்ல வந்தது எனக்கு தேவாரம் தான். அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்ரீருத்ரத்திற்கெல்லாம் போனோம் நாங்கள். அதனால வந்து அந்த அஷ்டகரக சேர்க்கை வந்த போதே இந்த கோளறு பதிகம் படித்து அது ஒண்ணுமே ஆள. அஷ்டகரக சேர்க்கை அன்னைக்கு எல்லாரும் பயந்தாங்க. ஆனா அன்னைக்கு வந்து ஒரு 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 ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே டார்க் ஆச்சு. ரொம்ப இருட்டு வர மாதிரி, பகல்ல திடீர்னு ராத்திரி வந்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆச்சு. எல்லாரும் ஊன்னு கத்த ஆரம்பிச்சாங்க தெருவில். வந்து பார்த்தாக்குள்ள மறுபடியும் வெளிச்சம் வந்துடுது. ஒரு ஒரு நிமிடத்திற்கும் உள்ளாக 45 செகண்ட்ஸ் அல்லது 50 செகண்ட்ஸுக்கு ஒரு டார்க்னஸ் வந்துட்டு போச்சு அந்த அஷ்டகரக சேர்க்கையும் போது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்காது. அதுக்கப்புறம் இப்ப 6 கிரக சேர்க்கை இந்த 20ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 21 இருந்து மார்ச் 2 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் சுக்கிரன் மீனத்துக்கு போறாரு, அதுக்கப்புறம் செவ்வாய் மீனத்துக்கு நகர்றாரு. அப்புறம் ஒரு ஒரு கிரகமா அப்படியே நகர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இப்போ இது மார்ச் 6 வந்தா சனி பகவான் நவந்துடுறாரு. பங்குனி 1 வந்தா சூரியனும் மீனத்துக்கு போயிடும். அப்புறம் அப்படியே கிரகங்கள்லாம் ஒன்று ஒன்று ஸ்கேட்டர்டா அங்கே இங்கே நகர்ந்துறதை நம்ம இப்போ பார்க்குறோம். அதனால் இந்த கிரக சேர்க்கைகள்லாம் ஏற்படும் பொழுது நாம் வழிபட வேண்டியது சிவபெருமானை. சிவனுக்கு கட்டுப்பட்டதுதான் நவகிரகங்கள். அதனால தான் நமது முன்னோர்கள் சிவன் கோவிலில் நவகிரக சன்னதி வைத்திருக்கிறார்கள். சிவன் கோவிலில் மட்டும் ஏன் நவகிரக சன்னதி இருக்கு அப்படின்னா, சிவனை வழிபட்டு விட்டுத்தான் நவகிரகங்களை வழிபட வேண்டும். சிவனை கும்பிடாம நேரா நவகிரகத்தை போய் கும்பிடக்கூடாது. சிவன் தான் தலைவர், எல்லாருக்கும் தலைவர் அவர் தான். முதல்ல தலைவரை கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறமா அவங்களுடைய கீழே இருக்கிறவங்களை எல்லாம் போய் பார்க்கணும். சிஎம் பார்த்துட்டு தான் மினிஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கணும். அவர் தான் சிஎம், பிஎம், அதுக்கும் மேல பிரசிடென்ட், எல்லாமே நவகிரகங்கள்ல எல்லாத்துக்குமே தலைவர் யாருன்னா சிவபெருமான். எனவே சிவாலயங்களில் நாம் இந்த நவகிரக வழிபாடு செய்வது என்பது இன்றல்ல நேற்றல்ல, எவ்வளோ நூற்றாண்டுகளாக, பல்லாயிரம் ஆண்டுகளாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்பர் பெருமான் இப்பொழுது கிளம்பலாமா என்று கேட்டபோது திருப்பந்துருத்தியிலே இன்னைக்கு நாளும் கோளும் நல்லா இருக்கா அப்படின்னு உடனே அப்பதான் கோளறு பதிகம் பாடுறார் ஞானசம்பந்த பெருமான். அதுல வந்து தானூறு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ண முறை செய் அப்படின்னு சொல்லும் பொழுது, எந்த கோளும் வந்து சிவனடியார்களை நலிவுறச் செய்யக்கூடாது, அவர்கள் நலிவுறா வண்ணம் நீ நடந்து கொள் என்று அந்த கிரகங்களுக்கு சிவபெருமான் ஆணையிட வேண்டும் என்று சிவனை பிரார்த்திக்கிறார். நேரடியா போய் நவகிரகங்களை போய் சனியே என்னை காப்பாத்து, சுக்கிரனை காப்பாத்துன்னு ஒரு பாடல சிவனை குறித்து பாடினார். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்று சொல்லி அந்த கிரகங்கள் அனைத்தும் பாம்பிரண்டும் சேர்த்து ராகு கேதுவையும் சேர்த்து அவை எல்லாமே அடியார்களுக்கு, சிவனடியார்களுக்கு ஒவ்வொரு நாளுமே நன்மை செய்ய வேண்டும். தானூறு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ண முறை செய் என்று அந்த கிரகங்கள் எல்லாம் நமக்கு நன்மைதான் செய்யும், நன்மை செய்ய வேண்டும் என்று இறைவா சிவனே நீ உத்தரவிடு என்று பாடியவர் ஞானசம்பந்த பெருமான். நம்ம அந்த பாரம்பரியத்தில் வந்தவர்கள். இப்பெல்லாம் புதுசா என்னென்னமோ பரிகாரம்லாம் சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கிற ஜோதிடர்கள்லாம் பண்றதெல்லாம் பார்த்தா அது ஏதோ சினிமாவில் வர காமெடி மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காராம், ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு என்கிட்ட வந்து, சார் இதுல கசப்பான ஏதாவது ஒரு காயை எடுத்து அதை ஒரு கத்தியால நறுக்கி அது உள்ள
கடுகு போட்டு மிளகு போட்டு உளுத்தம் பருப்பு போட்டு அதில் எண்ணெயை விட்டு விளக்கேற்று அப்படின்னு சொல்லியிருக்காராம். எனக்கு கேட்டு நான் சிரிச்சிட்டேன். என்ன சார் கடுகு மிளகு என்ன போட்டால் என்ன தாளிச்சு கொட்டவா போறீங்க அப்படின்னு கேட்டேன் நான். என்ன சமையல் குறிப்பு கொடுக்குற மாதிரி கொடுக்குறாரு. ஒரு ஜோதிடர் சொல்லியிருக்காரு. அதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு, பாகற்காய் பெரிய பாவக்காயை வாங்கி அதை கிழிச்சு அது உள்ள இருக்கிற அந்த அதோடைய வேற அந்த இதெல்லாத்தையும் ஒரு இந்த சிவப்பு கலர்ல ஒரு இது இருக்குமா எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுல எண்ணெயை ஊற்றி அதுல விளக்கு ஏத்துறாரு. அந்த விளக்குல அவர் ஏதோ போடுறாரு, கடுகு மிளகு உளுத்தம்பருப்பு எல்லாமே போட்டு சமையல அஞ்சல பொட்டியில இருக்கிற சாமான்லாம் எடுத்து பாற்காயில போட்டு அதுல ஒரு திரிய போட்டு அதுல விளக்கு ஏத்துறாரு. இது என்ன சார் விளக்கு இது, இப்படி நான் பார்த்ததே இல்லை, கேள்விப்பட்டதே இல்லையே, எந்த பரிகாரத்துல சொல்லியிருக்கு இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா, எங்கேயாவது பிரமாணம் இருக்கா இதுக்கு அப்படின்னு நான் கேட்டா, இல்ல எங்க ஊர் ஜோசியர் சொல்லிட்டாரு, அதனால நான் அப்படிதான் விளக்கேற்றுவேன் அப்படின்றார். கரூர்ல இருந்து ஒரு நண்பர். இப்போ ஐயா பேசினாரு, ஒரு ஸ்லோகமும் எங்க இருக்கு, யார் இயற்றினார்கள் அப்படிங்கறத சொல்லி, சனி இந்த இடத்துக்கு வந்தால் இந்த பலனை கொடுக்கும், இந்த இடத்திற்கு வந்தால் இந்த பலனை கொடுக்கும் அப்படி இவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது அவர் சொல்லியிருக்காரு, அதுக்கு அடுத்து அவர் சொல்லியிருக்காரு. 5 பேர் சொன்ன கருத்துக்களை 5 × 12 60 விதமான, ஒருத்தர் சொன்னதுல 12 இடத்துக்கு வந்தா என்னென்ன பலன் வரும், அந்த மாதிரி 5 பேர் சொன்ன கருத்தும் போது 60 விதமான, ஒவ்வொரு ராசிக்கும் 5 விதமான கருத்துக்களை யார் யார் சொல்லி இருக்கிறார்கள் அந்த பாடலை மேற்கோள் காட்டி அந்த சமஸ்கிருத ஸ்லோகங்களை எல்லாம் எடுத்து சொல்லி அதுக்கு அர்த்தத்தையும் நமக்கு புரியும்படி சொல்லி இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்ற அவ்வளவு எழுதி வச்சிருக்காங்க நமது முன்னோர்கள். எல்லாத்துலயுமே இருக்கு, சம்ஸ்கிருதத்திலயும் நிறைய இருக்கு, தமிழும் அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதான் வடநூர் கடலும் செழுந்தமிழும் தொண்டர்சன் நாவில் நின்று கழிக்கும் கலாப மயிலே அப்படின்னு சரஸ்வதி பத்தி பாடும்போது குமரகுருபர் சொல்வார். வடநூர் கடலும், சான்ஸ்கிரிட்டுங்கிறது ஒரு பெரிய கடலாம், ஓஷன் அது. வடநூர் கடலும் செழுந்தமிழும் தொண்டர்சன் நாவில் நின்று கழிக்கும் கலாப மயிலே. அதை கேட்டு சரஸ்வதி தேவி அப்படியே கலாப மயிலாக தோகை விரித்து மகிழ்ச்சியிலே ஆடுகிறாளாம். இந்த 2 மொழி புலவர்களும் தங்கள் மொழி புலமையை வெளிப்படுத்தி பேசும்போதெல்லாம், இப்பொழுது சற்று முன்பாக பேசிய பாண்டிச்சேரி லலிதாம்பிகை ஜோதிடாலயம் நிறுவனர் அவர்கள் பேசும்பொழுது, ஐயா அவர் பெரிய ஆராய்ச்சியாளர், அவரை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன்னா அங்க புஸ்தகம் போட்டவங்க எல்லாம் எங்கிட்ட கொண்டு கூட பார்ப்பாங்க, ஜாதகம் பார்க்கறதுக்கு நிறைய வந்திருக்கு அவருடைய ஜாதகங்கள்லாம். அதனால அவ்வளவு பெரிய ஒரு ஆராய்ச்சி பண்ணவர். அவ்வளவு நமக்கு முன்னால் வாழ்ந்த மகான்கள், பராசரர், அதுக்கு முன்னால் ஆரியபட்டாலிருந்து ஆரம்பித்து எல்லா முனிவர்களும் மகான்களும் இப்படித்தான் வழிபட வேண்டும், இந்த தெய்வத்தை இப்படி வழிபட வேண்டும், இந்த கிரகங்கள் என்ன செய்யும், அதை எப்படி நாம் கட்டுப்படுத்த வேண்டும், அதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பது போன்ற எல்லா விஷயங்களும் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதை நன்கு கற்றுணர்ந்த பெரியோர்கள் திருவாய் மலர்ந்து பேசும் பொழுது, அதை நாம் கேட்கும் பொழுது நமக்கு அதிலே உள்ள கருத்து நன்றாக புரிகிறது. அந்த விதத்திலே இன்றைய தினம் ஜோதிடம் என்பது ஒரு கமர்ஷியல் ஒரு ப்ராடக்டாக போய்விட்டது. இட் இஸ் அ ப்ராடக்ட். இன்னைக்கு ஜோசியம் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா விற்கணும். முன்னெல்லாம் விற்பனர்கள் இருந்தாங்க, இப்ப விற்கிறவங்க இருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் நான் வரேன், ஒரு பரிகார ஹோமம் பண்றேன், 5 லட்சம் ரூபாயில ஆரம்பிப்பாங்க, கடைசியில 2 லட்சம் ரூபாயில பேரம் முடிச்சு பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. நிறைய இடங்கள்ல இது நடக்கிறது. இது ரொம்ப மன வேதனையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு ஜோதிடனாக இருந்து இதெல்லாம் ஏன் வருத்தப்பட்டு சொல்றேன்னா, நல்ல வழிகாட்டுதல், இறை வழியிலே செல்ல வேண்டும். ஜோதிடம் சொல்பவர்களுக்கு ஏதாவது ஒரு உபாசனை இருக்க வேண்டும். வாக்வாதினி மந்திரம் ஜபம் செய்ய வேண்டும், அல்லது பாலை மந்திரம் உபதேசம் பெற்றிருக்க வேண்டும், அல்ல சுப்பிரமணிய சடாட்சரி மந்திரத்தை ஏதாவது உபதேசம் செய்து கொண்டிருக்க வேண்டும். கணபதி, சுப்பிரமணிய சடாட்சரி, பாலை போன்ற மந்திரங்களை எல்லாம் உபதேசம் வாங்கி கொண்டு அவற்றையெல்லாம் ஒரு சில லட்சங்களாவது ஜபித்து அதில் அந்த வாக் சித்தி ஏற்பட்டால்தான், வாக் சித்தி இருந்தால்தான் பலிக்கும். வெறும் கால்குலேஷன்ல ஜோசியம் இல்லை.
வெறும் கணக்கு போட்டு நான் இதை பாரு, இதுக்கு இதை போட்டு பண்றேன், பிறரே காணாம போட்டுட்டேன், இது இப்படித்தான் நடக்கும்லாம் சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் மேல ஒரு வாக்கு சித்தி. சொல்பவர் எப்படிப்பட்டவர், யார் சொன்னா பலிக்கும், யார் பொய்யே சொல்லாம இருக்காங்களோ அவங்க சொன்னா பலிக்குமா. ஒரு பொய் கூட சொல்லாமல் யார் வாழ்கிறார்களோ அவர்கள் சொன்னால் சொன்னது எல்லாமே பலிக்குமா. அந்த மாதிரி எல்லாம் மகான்களுக்கு லட்சியம் என்ன, எப்படி இருக்கணும் லட்சணம். ஒரு ஜோதிடருடைய லட்சணம் என்ன, ஒரு ஜோதிடர் என்பவர் இறை வழிபாட்டு செய்பவராக இருக்கணும், சிவனை வணங்குபவராக இருக்கணும். நான் சிவனையே வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஜோசியம் பார்க்கறாங்க, அந்த ஜோசியம்லாம் பலிக்காது. அதனால சிவ வழிபாட்டிலே பஞ்சாயதன பூஜை செய்யக்கூடிய, சிவ பூஜை செய்யக்கூடிய, ஓரளவு கற்றறிந்த சரஸ்வதி கடாட்சம் உள்ள, சரஸ்வதி கடாட்சம்னா எப்படின்னா ஆயகலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் நம்மை தூய உருப்பளிங்கு போல் வாழ் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பளிங்கு வாராது இடர் படிக நிறமும் பவளச் செவ்வாயும் கடிகமல் போந்தாவ் மறைப்போர் கையும் துடியிடையும் அல்லும் பகலும் மனவரதமும் கல்லும் சொல்லான். கல்லும் சொன்னால் கவி பாடும், கல்லும் சொல்லாதோ கவின்னு சொன்னார். அந்த மாதிரி கம்பர் சொன்ன மாதிரி அந்த சரஸ்வதியுடைய கடாட்சம் இருக்கணும். அதெல்லாம் இருந்து ஜோசியம் சொன்னோம். அந்த மாதிரி அடுத்த தலைமுறைக்கு இந்த தகவல்களை நாம் எடுத்து செல்ல வேண்டும். இது போன்ற ஒரு மாநாடு நடத்தியதற்காக மிகப்பெரிய எனது வணக்கத்தையும் நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடிக்கடி இந்த மாதிரி மாநாடு நடத்துங்க சாமி, நாங்கெல்லாம் வரோம். நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நாங்கெல்லாம் வர தயாரா இருக்கோம் சென்னையிலிருந்து. இன்னும் கூட மாணவர்கள் மத்தியிலே இது நடக்க வேண்டும். கல்லூரிகளிலே இதை ஒரு பட்டிமன்றமாக நடத்த வேண்டும். சாமி சொன்னாங்க, நாளைக்கு ஒரு பட்டிமன்றம் நடக்குது, வாழ்வுக்கு முக்கியம் ஆன்மீகமா ஜோதிடமா, ஆமா ஆன்மீகமே ஜோதிடமே அப்படின்னு பட்டிமன்ற தலைப்பு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் பல தலைப்புகளிலே ஜோதிடத்தை இன்னும் சிறப்பித்து பேசக்கூடிய விதத்திலே சில தலைப்புகளை கண்டுபிடித்து அதில் பட்டிமன்றம் ஏற்பாடு பண்ணுங்கள். அதில் நிறைய அறிஞர்களை எல்லாம் அழைத்து பட்டிமன்ற பேச்சாளர்களாக அவர்களை எல்லாம் வரவழைங்கள். அதை விட ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இஃப் த மவுண்டன் டசன்ட் கம் டு முகமது ஷுட் கோ டு தி மவுண்டன் அப்படிம்பாங்க. நம்ம இளைஞர்கள் வரவில்லை என்று நம்ம எப்பவுமே எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் வருத்தப்படக்கூடாது. இங்கே பாடசாலை பசங்கள்லாம் வந்திருக்காங்க, அது சந்தோஷம். இளைஞர்கள் வரலன்னு வருத்தப்படாதீங்க. இளைஞர்கள் எங்க இருக்காங்களோ அங்க போய் நீங்க நிகழ்ச்சி நடத்தணும். கல்லூரியில் நடத்துங்க, காலேஜ் கேம்பஸ்ல ஆன்மீக விஷயம் நடத்துங்க, பள்ளிக்கூடத்திலும் கல்லூரிக்கும் சென்று அங்கே ஆன்மீக சொற்பொழிவு, அங்கே பட்டிமன்றம், அங்கே தமிழ் கவியரங்கம், அது ஆன்மீகம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கல்வி பயிலும் மாணவர்கள் மத்தியில எடுத்து சென்றால்தான் அடுத்த தலைமுறைக்கு இதெல்லாம் நிற்கும். ஏன்னா இப்போ தேவையில்லாத பட்டிமன்றம் என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்காங்க. நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. அதனால அந்த மாதிரியான பட்டிமன்றங்கள் எல்லாம் நம்ம தவிர்க்கணும் இன்னைக்கு. அப்படின்னா ஏன்னா இன்னைக்கு பட்டிமன்றம்னா கூட்டம் வருது. அதனால அதுல ஆன்மீகத்தை நம்ம இது கொடுக்கணும். எப்பவுமே ஒரு நல்ல வெளியில அட்ராக்டிவான ஒரு தலைப்பு வைக்கணும். சுகர் கோட்டட் பில்ஸ் அப்படிம்பாங்க. ஒரு கேப்சியூலோ பில்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு மேல சர்க்கரை தடவி கொடுக்கணுமா. சர்க்கரை தடவி கொடுத்தா நோயாளி கசப்பு தெரியாது, சாப்பிட்டுருவாங்க. அந்த மாதிரி மேல கவர்ச்சியான ஒரு தலைப்பை கொடுத்துட்டு உள்ளுக்குள்ள நல்ல விஷயங்களை ஆன்மீகத்தை நாம் வைக்க வேண்டும். எனவே எனக்கு இந்த அழைப்பு விடுத்து இங்கே பேச வாய்ப்பளித்ததுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சின்ன விஞ்ஞாபனம். அதுக்குள்ள நீங்க மைக்கெல்லாம் நவுத்தி வைக்க கூடாது. அதுக்குள்ள அண்ணா மைக்கெல்லாம் நவுத்தக்கூடாதுன்னா பகவானுடைய சஞ்சாரம் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பகவானுடைய சஞ்சாரம் நிகழவிருக்கிறது. அதனால சனி பகவான் இப்ப குருவினுடைய வீட்டிற்கு
மீன ராசிக்கு சஞ்சாரம் பண்றார். அதனால எல்லா நேயர்கள்லாம் ஒரு விருப்பமா இருக்கா உங்க வாயால 2 வார்த்தை சொல்லணும்னு. குருவோட வீட்டுல சனி அப்படிங்கிறதுல 2 வார்த்தை சொன்னா நீங்க தான் சொல்லணும். நேயர் விருப்பமா நான் கேட்டுக்கிறேன். ஆமா, அதான் அந்த டிவி நிகழ்ச்சியிலே இதை பத்தி பேசினேன். என்னன்னா குருவும் சனியும் வந்து சம கிரகங்கள், அது விரோதியும் இல்லை நண்பனும் இல்லை. அதனால வந்து கெடுபலன் ரொம்ப செய்யாது, ரொம்ப சாதாரணமா வந்துட்டு போயிடும். ஒன்றும் பெருசா பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு முறை குருவோட வீட்டுக்கு சனி வரும்பொழுதும் அது வந்து நல்லது தான் பண்ணிருக்கு. நான் ஒரு 3-4 வருஷம் 4 சுற்று காலங்கள் எப்பெல்லாம் வந்தது அப்படிங்கறத எல்லாத்தையும் எடுத்து பார்த்தேன். அதுல வந்து நல்லதான் இருந்திருக்கு. ஆனா இப்ப நேற்றைய செய்தி, இன்றைய செய்தித்தாளிலே உள்ள தலைப்புச் செய்தியை பார்க்கும் பொழுது எங்க யுத்தம் வெடிக்குமோ, வெடிச்சாச்சு, யுத்தம் வந்து ஆரம்பிச்சாச்சு. இஸ்ரேல் எல்லாம் பாம்பு போட்டு அவங்க அமெரிக்காவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்தையும் தாக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேலு. இது உலக அளவில் பெரிய தாக்கத்தை ஏற்பட்டு இருக்கிறது. இந்தியர்கள் நிறைய பேர் அங்கிருந்து வர முடியல. அரப் கண்ட்ரீஸ்ல நிறைய பேர் இந்தியர்கள் இருக்காங்க. லட்சக்கணக்கான பேர் அங்க வேலை பார்க்கறாங்க. நம்ம நாட்டுக்காரங்க துபாய், அபுதாபி இங்கெல்லாம். அந்த மாதிரியான நாடுகள்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 நாடுகள்ல வசிக்கக்கூடிய இந்தியர்கள் இப்ப திரும்பி ஊருக்கும் வர முடியாது, அங்கேயும் சேஃப்டி இல்லை. அதனால இந்த ஒரு பதற்றமான சூழ்நிலை உடனடியாக சரியாக வேண்டும் என்று இறைவனை நாம் கூட்டு பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இது வந்து இந்தியா தலையிட்டு இந்த போரை நிறுத்த வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்படின்னா இந்தியாவுக்கு மற்ற நாடுகள் வந்து இப்போ செவி சாய்க்கின்றார்கள். மற்றவங்க சொன்னா கேட்கறாங்களோ இல்லையோ, இந்தியா சொன்னால் கேட்பார்கள் அப்படிங்கிற அந்த மாதிரி அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு வந்து இன்னைக்கு உலகளாவிய ஒரு பெரிய செல்வாக்கு. 55 நாடுகள் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. ஐரோப்பிய நாடுகள் UK ஒப்பந்தத்துல 55 நாடுகள் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. உலகில் இன்றைய தினம் பாகிஸ்தானை தவிர பாக்கி எல்லா நாடும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. எல்லா நாடுகளும் இந்தியாவுக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள். இந்தியா மீது எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. 2வது, நமக்கு வியாபாரம் நிறைய நடக்குது. ஏற்றுமதி இறக்குமதி தான் இப்ப வியாபாரத்தை பெரிய அளவுல பல லட்சம் கோடிகளாக உயர்த்த வேண்டும் என்பதற்காக இந்திய அரசாங்கம் ஏற்றுமதி இறக்குமதி துறையிலே அதிக கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறது. அதனால் நிறைய பேருக்கு இங்க வேலை கிடைக்கும், நிறைய பேர் அதுல சம்பாதிப்பாங்க. இந்த நேரத்துல இந்த யுத்தம் வந்திருக்கிறதுங்கிறது ஒரு நமக்கெல்லாம் கொஞ்சம் அது ஒரு பெரிய ஒரு இழப்பு தான். அந்த யுத்தம் அதை தடுத்து நிறுத்தறதுக்கான முயற்சிகளை நமது இந்திய அரசாங்கம் செய்து கொண்டு இருக்கிறது. இருந்தாலும் முந்தானேத்திக்கு ராத்திரி ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும், இப்ப வரைக்கும் அங்க வந்து பாம்பு போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த நிலை மாறணும். இதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து கோளறுபதிகம் சொல்லி நம்ம எல்லாம் வேண்டிக்கணும். உலகம் அமைதியா இருக்கணும், எங்கேயுமே யுத்தமே வரக்கூடாது, யுத்த சத்தம் கேட்கக்கூடாது. யுத்தம் இல்லாத ஒரு அமைதியான உலகம் உருவாக வேண்டும் என்று சிவபெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு நாம எல்லாரும் இன்னைக்கு வந்து இது பண்ணுவோம். சனி குருவுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கிறதுனால நிச்சயமா பெரிய அளவில் அந்த யுத்தம்லாம் வராது. இந்த யுத்தம் வந்து அப்படியே ஒரு 2-3 நாள்ல பேச்சுவார்த்தையில அப்படியே அமைங்கி போய் அமைதி வரணும். விமான போக்குவரத்து வந்து கிட்டத்தட்ட சற்றேற குறைய 8000 விமானம் கேன்சல் ஆயிடும். அதுல புக் பண்ணவங்க எல்லாம் அவ்வளவுதான், அங்கங்க தங்கிக்க வேண்டியதுதான். எங்க இருக்காங்களோ அங்கே தங்கிக்கணும். இது வந்து லேட்டஸ்ட் நியூஸ், 24 ஹவர்ஸ்க்குள்ள உலக அளவுல நடந்த ஒரு சமாச்சாரத்தை நான் இப்ப சொல்றேன். ஏர்போர்ட்ல 35,000 பேர் வெயிட் பண்றாங்களாம் துபாயில. ஐயா சொல்றாரு, நிறைய நம்ம ஊர் பசங்க பாதி பேர் அங்கதான் வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க எல்லாம் பத்திரமா வரணும், எல்லாரும் பத்திரமா இருக்கணும். அதனால வந்து இந்த யுத்தம் ஸ்டாப் ஆகணும். அதுக்கு நம்ம எல்லாரும் வந்து
கோளறு பதிகத்தை சொல்லி வேண்டிக்கணும். குரு பகவானுடைய வீட்டில் போகுது. 6ஆம் தேதி சனி பெயர்ச்சி ஆகும்போது அன்னையோட இந்த யுத்தம் நிறைவேறும். 8 தேதிக்குள்ள இந்த யுத்தம் முடிஞ்சிரும் மார்ச்ல அப்படின்னு நான் நம்புறேன். எல்லாரும் அதுக்கு பிரார்த்தனை செய்து கொள்வோம். எல்லாரும் சேர்ந்து வேண்டிப்போம். உலக அமைதிக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து சிவபெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த கோளறு பதிகத்தை ஒரு தரம் தினமும் டெய்லி காலையில கோளறு பதிகம் எல்லாரும் படிச்சுட்டே வாங்க. உலகம் அமைதியா இருக்கணுங்கிறத மனசுல வச்சுட்டு எல்லாரும் செய்யணும் அப்படின்னு எல்லாரையும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரசாதங்கிறது இறைவன் நமக்கு கொடுக்கறது. இறைவன் அவர் கையை நீட்டி கொடுக்க முடியாது, அதனால அர்ச்சகர் கையை நீட்டி கொடுக்கிறார். இறைவனுடைய பிரதிநிதிகளாகத்தான் நம்ம சிவாச்சாரியாலெல்லாம் பார்க்கிறோம். அந்த பிரசாதத்தை நம்ம கண்ணுல ஒத்தி பயபக்தியோடு வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுங்கிறது நம்மளுடைய கடமை. அதை ஒரு கார்னர்ல தூக்கி போட்டுட்டு போறாங்க. நானே இன்னைக்கு காலையில பார்த்தேன். அது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. கோவில் பிரசாதத்தை கோவிலையே வச்சுட்டு போறத திருநள்ளாறுல மட்டும்தான் நான் பார்த்தேன். பாக்கி எந்த கோயிலுக்கு போனாலும் கோவில் பிரசாதத்தை எல்லாரும் எடுத்துட்டு போயிடுறாங்க. திருப்பதிக்கு போனாங்கன்னா அங்க அந்த செவுத்துல ஏதாவது நூல் தொங்கியிருந்தா அந்த நூலை கூட எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிறான். ஏன்னா பெருமாள் கூட வராராம் இந்த நூலை எடுத்துக்கிட்டா. இந்த உண்டியல்ல காசு போறதுக்காக அப்படி சுத்தின்னு வருவாங்க திருவதியில. அந்த இடத்துல பார்த்தா நிறைய நூல்லாம் இருக்கும். ஏதோ ஒட்டிட்டு இருக்கும், அழுக்கெல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்து பத்திரமா கண்ணில் ஊத்திட்டு பாக்கெட்ல வச்சுப்பான். எடுத்துட்டு வா நீ. சரி, கோவில்ல உனக்கு எது இருந்தாலும் கோவில்ல இருந்தா அது புனிதம்னு நினைக்கிற அந்த ஒரு மனப்பக்குவத்தை நம்ம பாராட்டுறோம். ஆனா அதுக்காக திருநள்ளாறு கோவில் பிரசாதம் அதை வீட்டுக்கு வரக்கூடாது, அது இங்கேயே போட்டுட்டு போனோம்னு யார் இவங்களுக்கெல்லாம் சொன்னாங்க? நான் கொஞ்ச நேரத்துக்கு மேல சொன்னேனே, பாகற்காயில தீபம் ஏற்றுறாங்க, கடுகு மிளகெல்லாம் போட்டுன்னு. அந்த மாதிரி கேஸ் இதெல்லாம். இந்த மாதிரி நிறைய பேர் தவறான செய்திகளை எல்லாம் பரப்பி கொண்டு இருக்கிறார்கள். அதையும் ஒரு சில மக்கள் நம்புகிறார்கள் என்பது ரொம்ப மன வேதனையா இருக்கு. நான் இப்ப சொன்ன இந்த விஷயத்த நான் நாளைக்கெல்லாம் எனக்கு டிவி ஷூட்டிங் இருக்கு. அதனால தான் நான் இவர்கிட்ட சீக்கிரம் போனோம், ஏன் கொஞ்சம் விடுங்கன்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா நாளைக்கு 10 மணிக்கு நான் ஸ்டூடியோல போய் ஷூட்டிங்க்கு ஒண்டக்காண்டாகணும். நாளைக்கு நான் பேசும்போது இந்த தகவலை அழகா எடுத்து சொல்லி மக்களுக்கு திருநள்ளாறுக்கு எல்லாரும் அடிக்கடி போயிட்டு வாங்க. குறிப்பிட்ட நாட்கள்ல தான் போகணும்னோ இல்லை குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் தான் போகணும்னோ இல்லை, எல்லாரும் போகலாம், என்னைக்கு வேணாலும் போகலாம். வரும்போது அந்த பிரசாதத்தை பத்திரமா வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்கன்னு நான் சொல்றேன். கண்டிப்பா இந்த ஒரு விஷயம். ஏன்னா என்னுடைய நிகழ்ச்சி, இப்ப என்னுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சி பார்க்கறவங்களுடைய எண்ணிக்கை அது கோடிகளில் போயிட்டு இருக்கு, குரோர்ஸ்ல பார்த்துட்டு இருக்காங்க. பெரிய அளவில் கண்டிப்பாக அது ரீச் ஆகும். அதை நான் நிச்சயமாக பண்றேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை இந்த விழாவில் என்னை பேச அழைத்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை, வணக்கத்தை, நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வருடம் முழுவதும் ஆதரவு தரும் வாடிக்கையாளர்களுக்கு தங்கமயில் வழங்கும் நன்றி விழா. சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 40 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை மார்ச் 22ஆம் தேதி வரை மட்டுமே.